ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா அபாமெக்டின் 1.9% ஈஸி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் கிராப் பிராண்டை சேர்ந்த அபாசின் அப்படிங்கிற பெண்குழியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பெண்குழியை பற்றி ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த பெண்குழியை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு எவ்வளவு நேரத்தில் பேன்கள் வந்து அழியுது, அதாவது குறிப்பிட்டு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பேன்கள் வந்து எந்த மாதிரியான மாற்றத்திற்கு உட்படுது அண்ட் எவ்வளோ நேரத்தில் மேக்ஸிமமான ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அபாசின் அப்படிங்கிற பெண்குழியை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு டிரான்ஸ்லாமினார் ஆக்ஷன் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய இலைகள் வழியாக ஊடுருவி இலைகளுக்கு பின்புறம் இந்த மூலக்கூறோட தன்மையை வந்து கடத்தும். அதாவது இந்த கெமிக்கல் அபாமெக்டின் அப்படிங்கிற கெமிக்கல் வந்து இலைகளுக்கு பின்புறம் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அப்படி சேர்க்குற மூலிமா இதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையால் இலைகளுக்கு பின்புறக்கூடிய மற்ற பேன்கள், பூச்சிகள் இது எல்லாமே அழியும். ஸோ இதுதான் இதோட டிரான்ஸ்லாமினார் ஆக்ஷன் அப்படின்னு குறிப்பிடக்கூடியது. ஸோ இதன் மூலயமா நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு முதல் 2 மணி நேரத்தில் இலைகள் வழியாக ஊடுருவி இலைகளுக்கு பின்புறம் இந்த அபாமெக்டின் அப்படிங்கிற கெமிக்கல் வந்து போய் சேரும். ஸோ அதற்கு பிறகு 3 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்திற்குள்ளே பெண்களுக்கு பக்கவாதம் ஏற்பட்டு பெண்கள் வந்து அசைய முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகும். அண்ட் அதே நேரத்தில் சார்ந்துட்டுருக்கக்கூடிய அந்த செம்மீன்களை வந்து சார்ந்தக்கூடிய அந்த ஃபீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இந்த ரெண்டும் நடக்கிறதுனால அந்த டைமில், அதாவது 3 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே இதில் வந்து டேமேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா சரியாக 6 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்துக்கு உட்பட்ட நேரத்தில், அதாவது ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து 6லேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே பெண்கள் வந்து பெரும்பாலும் அசைய முடியாத அளவுக்கு பேரலிசிஸ் ஆகிரும். அதாவது பெரும்பாலான பெண்கள் வந்து இலைகள்லேருந்து சார்பு முடியாமலும் அதே நேரத்தில் பெண்கள் வந்து அசைய முடியாமலும் இருக்கும். ஸோ இது வந்து உயிரோடு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து உயிரோடு இல்லாத மாதிரி தென்படும் பார்க்குறதுக்கு. அதாவது பெண்கள் அழிஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து அதோட நிறத்தை வச்சு தான் நம்ம அறிஞ்சிக்க முடியும். அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சிகப்பு நிறத்தில் மட்டும்தான் காட்சியளிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பெண்கள் இறந்த நிலையில் இருக்கும் பட்சத்தில் அது வந்து கருகிய நிலையில் ரொம்ப பிளாக் கலரில் ஒரு சிறிய டஸ்ட் பார்ட்டிகளாக தான் தென்படும். அதாவது நம்ம அதை தொடும்போதே காற்றுல உதிர்ந்து கீழே விழுந்துடும். ஸோ நம்ம வந்து அதை தெளிவாக பார்க்க விட முடியாது. ஆனால் இதுவே செம்பேனை பொறுத்தவரை அது வந்து உயிரோடு இருக்கும் பட்சத்தில் செம்பேனுக்கு வந்து சிவப்பு கலரில் இருக்கும். அண்ட் அதை வந்து நீங்கள் எடுத்து நசுக்குனீங்க அப்படின்னா லைட்டாக ரெட் கலரில் பிளட் மாதிரி அந்த செம்மீனோட நிறம் வந்து கையில் சாறு மாதிரி படியும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து 6லேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளேயே பெரும்பாலான பெண்கள் வந்து இன்ஆக்டிவ் ஆகிரும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பெண்குழி ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து சரியாக 12லேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது அரை நாள்லேருந்து ஒரு நாளுக்குள்ளே பெரும்பாலான பெண்கள் வந்து இறந்துடும். ஸோ இந்த மாதிரி பெண்கள் எல்லாமே இறங்கும் போதே பெரும்பாலான பெண் தொகை, அதாவது மொத்த பெண் தொகை வந்து குறைஞ்சிரும். ஸோ இப்படி பெண்களோட எண்ணிக்கை குறையிறது மூலயமா நமக்கு வந்து பெரும்பாலான சேதம் வந்து தவிர்க்கப்படுது. அண்ட் அதே நேரத்தில் நம்ம வந்து எவ்வளவு பேன்கள் அழிச்சிருந்தாலும் கூட இலைகளில் இருக்கக்கூடிய பேன்களோட முட்டைகள் வந்து பொரிஞ்சு மீண்டும் பேன்கள் வந்து அதிகளவு வேகமாக பரவும். அதுவும் அதிகமான வெப்பநிலை இருக்கக்கூடிய டைமில் இன்னுமே பெண்கள் வந்து வேகமாக தான் பரவும். ஸோ இது வந்து முட்டைகள் அழிக்கக்கூடிய பெண்குழி கிடையாது, இது வந்து பெண்கள் அழிக்கக்கூடியது தான். அண்ட் இருந்தாலும் கூட மற்ற பெண்குழியை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடியது தான். குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா ஒபரான் போன்ற பெண்களை நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு அதோட மேக்ஸிமம் ரிசல்ட் தென்படுறதுக்கு 1 வாரம் அப்படிங்கிற நாட்கள் கூட ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு அழிஞ்சிருந்திருக்கு அண்ட் நம்ம வந்து இதே பெண்குழி பயன்படுத்தணுமா இல்லைனா வேறு பெண்குழி மாற்றி பயன்படுத்தணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம தீர்மானிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த அபாசின் பெண்குழி ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு அதிகபட்சம் 1 நாள்லேயே ரிசல்ட் வந்து கிடச்சிரும். அதாவது பெண்கள் அழியிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு வேளை பெண்கள் அழியாத மாதிரி தெரியும் பட்சத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிருக்கக்கூடிய பெண்களோட டோசேஜ், அதாவது அளவு வந்து பத்தலை அப்படிங்கிற அர்த்தமாக இருக்கும். அப்படி இல்லைனா பெண்கள் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் ஒரே பெண்குழியை ரிப்பீட்டடாக தொடர்ச்சியாக பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால பெண்கள் வந்து அழியாமல் பெருக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மாற்றி பெண்குழியில் ரொட்டேஷனில் பயன்படுத்துகிற மூலயமா இதை வந்து தவிர்க்கலாம். அண்ட் இன்னொன்று, இந்த மாதிரி பெண்களை வந்து அதிகளவு பரவிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களோட பயிர்களுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பெண்குழி மருந்து வந்து முழுவதுமாக கவர் ஆகலை அப்படின்னு கூட குறிப்பிடலாம். அதாவது செடி முழுவதும் எல்லா இலைகள்லையும் இந்த மாதிரி டிரான்ஸ்லாமினார் ஆக்ஷன் மூலயமா செயல்படக்கூடிய பெண்குழியை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியிருக்கணும். அதாவது மேல்புறம் இருக்கக்கூடிய குப்பைகளுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கீழ்ப்புறம் இருக்கக்கூடிய குப்பைகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் கூட இந்த மாதிரி பரவல் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அண்ட் இதிலேயே இன்னொரு கேஸ் வந்து நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம இந்த பெண்குழி ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு மழை வந்துச்சுன்னா அதனால் இந்த பெண்குழியோட செயல்பாடு வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். அதாவது நீங்கள் பெண்குழி ஸ்ப்ரே பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே மழை வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பெண்குழி வந்து இலைகளில் ஊடுருவதுக்கு முன்னாடியே மேல்புறம் இருக்கக்கூடிய கெமிக்கல் ரெசிடியூ, அதாவது சர்ஃபேஸில் இலைகளுக்கு மேல்புறம் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து மழையால் கரைஞ்சி ஓடிடும். ஸோ அதுக்கு பிறகு பெனட்ரேட் ஆகிறதுக்கு சர்ஃபேஸ் ரெசிடியூ கிடையாது.
ஸோ இது மூலயமா பேன்குழி வந்து வேஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆகும் நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்குது. அது வந்து லைட் ரெயின் அப்படிங்கிறதா இருந்தாலும் கூட இந்த மாதிரி வேஸ்ட் ஆகும். எதனால் அப்படின்னா லைட் ரெயின்னாலும் கூட இலைகளில் தண்ணீர் வடிஞ்சு போகும் பட்சத்தில் இந்த மருந்து வந்து தண்ணீரோட கரையக்கூடும். ஸோ அப்படி ஆகும்போது உங்களுக்கு வந்து சேதம் ஏற்படும். அதாவது நீங்கள் ஸ்ப்ரே பண்ண ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இதோட ரிசல்ட்டும் அதனால் கிடைக்காது. ஸோ இதுவே ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே மழை பெய்யுது அப்படிங்கிற பட்சத்தில் பாதிக்கு மேலே இந்த பேன்குழி வந்து இலைகளில் ஊடுருவிடும். ஸோ செம்பேன்கள் வந்து பெரும்பாலான பேன்கள் வந்து அழியும். இதோட பெர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 70லேருந்து 80% வரை பேன்கள் வந்து அழியும். இருந்தாலும் கூட இதில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த 4 மணி நேரத்துக்குள்ளேயே மழை பெய்யும்போது முழுவதுமாக செயல்படாது. அதாவது முழுவதுமாக அப்போதைக்கு இருக்கக்கூடிய எல்லா பேன்களும் அழியாது. காரணம் மழை பெய்யும்போது ஒரு சில பேன்கள் வந்து தப்பிக்கக்கூடும். அண்ட் அதே நேரத்தில் இலைகளில் முழுவதுமாக இந்த கெமிக்கல் வந்து ஊடுருவதுக்கு முன்னாடியே அதிகமான மழை பெய்யும்போது இப்படி நடக்கும். இதுவே ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே மழை பெய்யும்போது பெரும்பாலான கெமிக்கல் வந்து இலைகளுக்கு மேல்புறம் வந்து கீழ்ப்புறம் ஊடுருவி போகிறது மூலிமா பெரும்பாலான பேன்களும் அழிஞ்சிடும். அண்ட் இதை பயன்படுத்துகிறோம்னா மற்ற ஒரு சில சார்ந்த பூச்சிகளையுமே கட்டுப்படுத்தலாம் அண்ட் புழுக்களையும் கட்டுப்படுத்தலாம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே தனியாக அபாசின் அப்படிங்கிற பேன்குழியை பற்றி பப்ளிஷ் பண்ணி இந்த வீடியோவில் சொல்லியிருந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிற போய் பாருங்கள். அண்ட் இதோட டோசேஜ் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்கிறோம். அதாவது இது ஒரு தண்ணிக்கு 0.5 ml 1 ml வரை பயன்படுத்தலாம். ஸோ 1 ml அப்படிங்கிற அளவில் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இனிஷியலாக 0.5லேருந்து 0.75 அப்படிங்கிற டோசேஜில் நீங்கள் பயன்படுத்தினாலுமே ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு மருந்துகளோட செயல்பாடை பற்றி தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த மருந்துகளோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலை நீங்கள் வந்து புதுசாக பார்க்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.